Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போறோங்க. வெண்டைக்காயில எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வறுவல் எப்படி ஈஸியா செஞ்சிரலாம்னு பார்த்தறலாங்க. அதுவும் இல்லாம ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல சாப்பாட்டுக்கு சைடு டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதுல வந்து சாதத்தை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளறியும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரியும் கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். அதிகபட்சம் இதுக்கு ரொம்ப இன்கிரிடியன்ட்ஸ் தேவையில்லைங்க. வெங்காயம் போட மாட்டோம் நம்ம. பச்சை மிளகாய் காரத்துக்கு மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் இவ்வளோதான் நம்ம இதுக்கு போடக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நாட்டு வெண்டைக்காய் இருக்கும் இல்லைங்களா, சிகப்பு வெண்டைக்காயில் மோர் குழம்பு எப்படி செய்யறன்றதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஐஐக்கான கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேன், இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய், இல்லை அப்படின்னா இரும்பு கடாய் இருக்கும் இல்லைங்களா, அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயில் தான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய். ஃபுல் காரமும் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக கருவேப்பிலை, நான் ஏற்கனவே மோர் குழம்புக்கு யூஸ் பண்ண சிகப்பு வெண்டைக்காயெல்லாம் இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா அதில் வளவளப்பு தன்மை ஜாஸ்தி. வெண்டைக்காய் வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு, ரொம்ப வளவலன்னு இருக்கும் உங்களுக்கு, நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். குழம்பு வைக்கலாம். வெண்டைக்காய் ரசம் கூட நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிகப்பு வெண்டைக்காயில். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக தயாராகிடும். பாருங்க, உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையும் தெரியாது பெருசா. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பொரியலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக தேங்காய் பூ தூவியும் கூட நீங்கள் இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சப்பாத்திக்கு செய்யும் போது நீங்கள் இந்த மாதிரி வெறும் தேங்காயெலாம் போடாமல் இந்த ஸ்டேஜோடு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி தயார் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கோட்டிங் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நெய்க்கு மேலே இந்த வெண்டைக்காய் வறுவலை ஒரு லேயர் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.